மகரம். இந்த மகரம் ராசியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு மனதில் மிகப்பெரியதொரு ஆசை இருக்குது. அதாவது உங்களுடைய எதிரிகள் முன்னாடி மிகப்பெரியதொரு அளவில் நீங்கள் வளரணும் அப்படிங்கிற ஒரு பேராசை அப்படிங்கிறத சுமந்துக்கிட்டு இருக்கிறீங்க. அந்ததொரு ஆசையில் பல அவமானங்களும் பலவிதமான கஷ்டங்களும் இருக்குது. அதனால தான் அந்த ஆசை என்பது உங்களுடைய மனதில் மிகப்பெரியதொரு அளவில் விருட்சமாய் வளர்ந்துருக்கு. ஆனால் நீங்கள் அந்ததொரு ஆசைகள் நிறைவேறுதா, நிறைவேறாமல் எந்ததொரு திசைக்கு சென்றாலுமே அந்ததொரு திசையில் ஏதோ ஒரு பிரச்சனை உங்களுக்கு முன்னாடியே காத்து கொண்டிருக்கின்றது. அந்ததொரு நிலை என்பது இனியும் தொடராமல் இருக்கணும் அப்படின்னா நாம் நமக்கே தெரியாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய வேலைகளை முதலில் நிறுத்தணும். என்ன அப்படின்னா, உங்களுடைய சுய வேலைகளை நீங்கள் அடுத்தவங்க கிட்ட ஒப்படைத்து விட்டு நீங்கள் நிம்மதியாக இருக்கிறீங்க. அவர்களும் நீங்கள் சொன்னது ஒரு வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நீங்கள் மனம் தளர்ந்து விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக மிகப்பெரியதொரு அளவில் கஷ்டப்பட்டுக்கிட்டு உங்களுக்காக அந்ததொரு வேலைகளை செய்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். இப்போது ரூபாய் 199க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க. அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவேங்க. உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நாம் ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதை விட முக்கியமான விஷயம், இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க. உங்களுடைய கேள்விகள் பதில்கள், உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கள்ல, சந்தேகங்கள் கேள்விகள், இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும். 30 நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல, 1 ஹவர் ஆனாலும் பரவாயில்ல. உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிவிடுவோங்க. இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா, முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும் தசாபுக்திகளின் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணித்து சொல்லிடலாங்க. இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க. சரி, ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம். அப்படி செய்யும்போது அவர்கள் ஏதாவது ஒரு தருணத்தில் தன்னை மறந்து நான் ஏன் தான் இவ்வளவு கஷ்டப்படுறேனோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சிட்டாங்கன்னா அந்ததொரு கர்மா என்பது நிச்சயமாக உங்களை தொடர்ந்தே தீரும். அதன் மூலியமாக நீங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரியதொரு அளவில் சரிவை சந்திக்கக்கூடும். நீங்கள் படுத்து எழுந்ததும் உங்களுடைய படுக்கையை நீங்கள் தான் மடித்து வைக்க வேண்டும். அதற்கு பதிலாக அந்த ஒரு வேலையை நீங்கள் மற்றவரிடம் ஒப்படைக்கும் பொழுது இரவு முழுவதும் பல தெய்வங்களுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றிருப்பீங்க. அதை அப்படியே இன்னொருவர் தொடுவதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்லதொரு விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்காமல் போவதற்கான பல சாத்தியமான சூழ்நிலைகள் இருக்குது. ஏன் அப்படின்னா, மகரத்தில் இருக்கக்கூடிய 70% அன்பர்கள் இரவு தூங்கும் பொழுது நீங்கள் தெய்வத்தை கும்பிட்டு விட்டு தான் படுக்கவே போகிறீங்க. அப்படி படுக்கும்போதும் நீங்கள் காலையில் எழுந்ததும் உங்களுடைய படுக்கையை உங்களுடைய கரங்களால் நீங்களே தான் மடித்து வைக்க வேண்டும். இந்ததொரு சூட்சமத்தை இன்றிலிருந்து மகரம் தொடர்ந்தால் எந்த விதமான ஒரு சனிப்பெயர்ச்சியும் மகரத்தை ஒன்றுமே செய்யாது. இது மாற்ற முடியாத ஒரு கருத்து. மிகப்பெரியதொரு அளவில் பிரபஞ்சத்தினுடைய ரகசியம் இன்னைக்கு மகரத்தை தேடி வந்திருக்கு அப்படின்னா, மகரம் இனியும் வாழ்க்கையில் கஷ்டப்பட போவது இல்லை அப்படிங்கிறது தான். நீங்கள் இனியும் எந்த விதமான சுய வேலையையும் அடுத்தவர்களிடம் ஒப்படைக்க கூடாது.
வேலையை இழந்த மகரத்திற்கு இந்த 2025 மிகப்பெரியதொரு அளவில் வேலை என்பது கிடைக்கும். நீங்கள் கடந்ததொரு காலகட்டத்தில் எவ்வளவு கஷ்டப்படுத்தீங்களோ அத்தனை கஷ்டங்களும் மிகப்பெரியதொரு அளவில் இன்பங்களாக மாறியே தீரும். இந்த ஆண்டில் நீங்கள் குலதெய்வத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படும். அப்படி நீங்கள் குலதெய்வத்தை நோக்கி போகும்போது தயவு செய்து சொந்தமாக வாகனத்தை இயக்கி கொண்டு போக வேண்டாங்க. அடுத்தவர்கள் இயக்கக்கூடிய ஒரு வாகனத்தில் ஏறி நீங்கள் பயணம் செய்தால் உங்களுடைய மனம் என்பது மிக பெரியதொரு அளவில் மன அமைதியை அடையும். ஏன் அப்படின்னா குலதெய்வத்தை நாடி போகும்போது பலவிதமான தடங்கல்கள் அந்ததொரு பயணத்தில் ஏற்படும். காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் குலதெய்வத்தை போய் பார்த்து அந்த தெய்வத்தினுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுவிட்டால் உங்களுடைய வளர்ச்சிக்கு தடையாய் இருக்கக்கூடிய கண் திருஷ்டிகளும் பீடைகளும் பிணிகளும் உங்களை விட்டு விலகியே தீரணும். அதுதான் பிரபஞ்சத்தினுடைய விதியே. ஆகையால் அத்தகைய கெட்ட சக்திகள் உங்களை அவ்வளவு எளிதாக குலதெய்வத்தினுடைய பாதத்தை போய் தொடுவதற்கு அனுமதிக்காது. அதனால் மக்களை சுமந்து செல்லக்கூடிய பேருந்துகள் மூலமாகவும் ரயில்கள் மூலமாகவும் நீங்கள் பயணத்தை மேற்கொள்ளலாம். குலதெய்வத்தினுடைய ஆலயம் மிக அருகில் இருந்தால் தயவு கூர்ந்து நீங்கள் பாத யாத்திரை மூலமாக சென்றால் மிக பெரியதொரு பலனை நிச்சயமாக உங்களால் அடைய முடியும். கீழே விழுந்த மகரம் என்பது எழுந்து நிற்கக்கூடிய ஒரு காலம்தான் இது. இனி நீங்கள் யாரை கண்டும் அஞ்ச வேண்டாம். இதனால் வரைக்குமே உங்களுடைய மனதில் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்தது இல்லைங்களா? அந்த ஒரு பயம் என்பது விலகக்கூடிய ஒரு காலம்தான் இது. மிக பெரியதொரு அளவில் கடந்ததொரு காலத்தில் நீங்கள் இழந்தவற்றை உங்களுடைய முயற்சியின் மூலமாக மீட்டு எடுக்க முடியும். பாத சனி நடந்தால் நடக்கட்டுமே, அந்த சனீஸ்வரன் உங்களை பின்தொடர்ந்து உங்களுடைய பாதைகளில் மட்டுமே தான் வர முடியுமே தவிர அந்த சரவண பவனுடைய வேல் உங்களுக்கு துணையாக இருக்கும் பொழுது உங்களுடைய பாதைகளில் எந்த விதமான தடைகளையும் அந்த சனீஸ்வரனால் ஏற்படுத்தவே முடியாது. நம்பிக்கையோடு இருங்க. எவரிடமும் அளவுக்கு அதிகமான வார்த்தைகளை விட்டு விடாதீங்க. தயவு செய்து மௌனமாக இருந்தால் அனைத்து விதமான பிரச்சனைகளிலிருந்தும் உங்களால் தப்பிக்க முடியும். நீங்கள் எந்த ஒரு தருணத்திலையுமே இது நாள் வரைக்கும் எல்லாருக்காகவும் பேசி பேசி நீங்கள் கெட்ட பெயரை சம்பாதித்தது வரை போதும். இனியும் மகரம் அந்ததொரு வேலைக்கு ஆளாகக்கூடாது. கொஞ்ச நாளைக்கு நீங்கள் பேசாமல் அமைதியாயிருங்க. நீங்கள் அமைதியாக இருந்தாலே உங்களை நோக்கி வரக்கூடிய பிரச்சனைகள் அடுத்தவர்கள் பக்கம் திரும்பும். அதை அவர்கள் வேறு விதமாக கையாளுவார்கள். ஏன்னா நீங்கள் கையாண்டாதான் அந்த ஒரு பிரச்சனை என்பது மிகப்பெரியதொரு அளவில் பூதாகரமாக வெடிக்கும். அடுத்தவர்கள் அதை கையாளும் பொழுது அவர்களுக்கு ஏற்றவாறு அந்த சூழ்நிலை என்பது அமையும். மகரம் நல்லதே சொன்னாலும் அதை இந்ததொரு ஜகம் என்பது ஏற்றுக்கொள்ளாது. மாறாக உங்களை விரோதிகளாக மட்டும்தான் பார்ப்பார்கள். இது நாள் வரைக்குமே நீங்கள் செய்த அனைத்து தவறுகளுமே உங்களுடைய சுய நினைவு இல்லாமலே பல தவறுகளை நீங்கள் செஞ்சிருந்திருப்பீங்க. அதற்கு காரணம் நீங்கள் கிடையவே கிடையாது. உங்களுடனேயே இருந்து உங்களுடைய வளர்ச்சியையும் தொழிலையும் அளித்தவர்கள் தான் அவர்கள். இந்ததொரு காலகட்டத்தில் உங்களை விட்டு விலக ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்நேரம் பாதி பேர் விலகி எங்கேயோ போகியிருப்பாங்க. அதனால் உங்களுடைய பாதைகள் என்பது மிகப்பெரியதொரு அளவில் ஒரு தெளிவான பாதையாக மாறிவிட்டது. இனியும் கடந்ததொரு காலகட்டத்தில் செய்த தவறை நீங்கள் திரும்பி செய்யக்கூடாது. எவரிடமும் எந்த விதமான ஒரு கோபத்தையும் காட்டவே கூடாது. தயவு செய்து அமைதியோடு நீங்கள் வாழ்க்கையை நகர்த்தினால் மிகப்பெரியதொரு அளவில் மகரம் சிகரத்தை அடைந்தே தீரும். இதனால் வரைக்கும் தகரமாய் இருந்த மகரம் இனி தங்கமாய் ஜொலித்தே தீரும். இதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பிள்ளை செல்வமே இல்லை அப்படின்னு எத்தனையோ இடத்துல அவமானப்பட்ட மகரத்திற்கு மிக பெரியதொரு அளவில் குழந்தை பாக்கியம் என்பது இந்த 2025 அமைந்தே தீரும். சந்தோஷமாக இருங்க. சனி பெயர்ச்சி என்பது முடியக்கூடிய ஒரு காலத்தில் எனக்கு ஏதாவது கெட்டது நடந்திடுமோ, நான் எடுத்து வைக்கக்கூடிய அடியில் ஏதாவது தடை என்பது வந்துவிடுமோ அப்படின்னு நிறைய பேர் ஒரு பயத்தை மனதில் சுமந்து கொண்டிருக்கின்றீர்கள். அந்த ஒரு பயம் என்பது உங்களுக்கு அறவே இருக்கக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னா
நேர்மையான வழியில் நடக்கக்கூடியவர்களுடைய நிழலை கூட சனீஸ்வரன் என்பவர் திரும்பி பார்க்க மாட்டார். ஏன்னா உங்களுடன் அந்த சரவண பவனுடைய வேல் இருக்கும். நீங்கள் அனுதினமும் மனதில் நேர்மையை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பட்சத்தில் எந்த விதமான துன்பமும் இனி மகரத்திற்கு நடக்கவே நடக்காது. மகரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்குமே கஷ்டங்கள் என்பது நடந்ததா? அனைவருமே வாழ்வில் சறுக்கி விழறாங்களா? இல்லையே, ஒரு சில நபர்கள் மட்டுமே தான் அவர்கள் தான் என்னதொரு தவறு செய்கிறோம் அப்படிங்கிறது தெரியாமலே செய்வதனால் வருகின்ற வினையை அனுபவித்தே ஆக வேண்டும். அது காலத்தின் கோட்பாட்டின்படி நடந்தே தீரும். அந்ததொரு தவறை திருத்தக்கூடிய ஒரு நேரம்தான் இது. இனி நீங்கள் படுத்து எழுந்ததுமே தயவு செய்து உங்களுடைய படுக்கையை நீங்களே தான் மடித்து வைக்க வேண்டும். வேறு யாரையுமே அதை தொடவே விடாதீங்க. எவ்வளவு கால தாமதமானாலும் சரி, அந்ததொரு வேலையை முடித்துவிட்டு அடுத்ததொரு வேலையை தொடங்க வேண்டும். மிக பெரியதொரு அளவில் நீங்கள் இரவு முழுவதும் பல தெய்வங்கள் ஆசிர்வாதங்களையும் அனுகிரகங்களையும் பெற்றதின் பலனை பரிபூரணமாக உங்களால் அடைய முடியும். மகரம் தன்னுடைய வாழ்வில் இனி எந்ததொரு தருணத்தையுமே தோல்வியை சந்திக்காது. எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிக்கல்லும் படிக்கல்லாக மாறியே தீரும். மகரம் மிக பெரியதொரு அளவில் தனது வாழ்வை நோக்கி நகரக்கூடிய ஒரு காலம்தான் இது. பல நாளாக ஒரு அரசு வேலைக்கு நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. அதை நோக்கி நெருங்கி போகும்போது எண்ணற்ற தடங்கல்களை சந்தித்து மன உளைச்சல்களுக்கு ஆளாகி அந்ததொரு முயற்சியை கைவிடக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கடந்ததொரு காலகட்டத்தில் ஏற்பட்டு கொண்டே இருந்தது. அந்ததொரு நிலை என்பது இனியும் தொடராது. இந்த 2025 நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளால் மிகப்பெரியதொரு வெற்றிகளை உங்களால் அடைய முடியும். எந்த விதமான மனக்குழப்பங்களும் இனி மகரத்திற்கு இருக்கவே கூடாது. நிச்சயமாக உங்களால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். உற்றார் உறவினர்கள் ஊரில் இருக்கக்கூடிய இடத்தில் தலை குனிந்து வாழ்ந்த காலம் என்பது முடிந்துவிட்டது. இனி மகரம் தன்னுடைய நெஞ்சை நிமிர்த்தி சிரத்தை உயர்த்தி கம்பீரமாக வாழ்ந்தே தீரும். நல்லதே நடக்கும். மேலும் மகரம் ராசி பற்றின மேலும் அப்டேட்டுகள் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நல்ல வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.